Hello students, today I am going to teach one grammar topic. The topic is active voice and passive voice. We already know about active voice and passive voice. If you want to make a sentence, we need subject, verb and object. ஒரு முழுமையான ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சப்ஜெக்ட், verb, object இருக்கணும். Okay? Now we'll see what is active voice. The subject does the action. நம்ம நார்மலாக டெய்லி பேசுகிற சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் தான் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஆக்டிவ் வாய்ஸ்க்குன்னு ஒரு ரூல் இருக்குது. தட் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். We'll see one example in active voice. Ram eats an apple. ராம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறான். ராம் டஸ் த ஆக்ஷன். ஹூ ஈட்ஸ் அன் ஆப்பிள்? யார் இங்கே ஆப்பிள் சாப்பிட்றது? ராம். பர்சனை குறிக்கிறதுனால தட் இஸ் அ சப்ஜெக்ட். செயலை செய்கிற நபரை தான் இங்கே சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வேர்புன்றது ஒரு ஆக்ஷனை குறிக்குது. சாப்பிடுகிறான் இஸ் அ ஆக்ஷன், ஸோ தட் இஸ் அ வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட்ன்றது சாப்பிட்ற பொருளை குறிக்குது. ஆப்பிள். வாட் டஸ் த ராம் ஈட்ஸ்? ராம் ஈட் அன் ஆப்பிள், ஸோ அன் ஆப்பிள் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன், ஸோ தட் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் முதல்ல வரணும், நெக்ஸ்ட் வேர்ப், கடைசியாக தான் ஆப்ஜெக்ட் வரணும். நெக்ஸ்ட் வில் see what is passive voice. The subject receives the action. ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்கள தான் இங்கே சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். மூவ் த ஆப்ஜெக்ட் டு த சப்ஜெக்ட் பொசிஷன். பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக மாறும். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணுன்னா ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது. தட் இஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ஃபார்ம் அக்கார்டிங் டு த டென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். பேசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருந்தது பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறும். நெக்ஸ்ட் பி ஃபார்ம் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பேசிவ் வாய்ஸில் இந்த 2 ரூலும் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லாக ரைட் பண்ண முடியும். பி ஃபார்ம் மீன்ஸ் ஆம், இஸ், ஆர். இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். வாஸ், வேர் இஸ் யூஸ்ட் இன் பாஸ்ட் டென்ஸ். வில் பி இஸ் யூஸ்ட் இன் ஃபியூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக்டிவ் வாய்ஸில் V1 மெயின் வேர்ப் யூஸ் பண்ணணும், பட் பேசிவ் வாய்ஸில் V3 வேர்ப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் ரிசீவ்டு பை த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறதுனால ஸோ ஒரு சென்டென்ஸில் பேசிவ் வாய்ஸ்னால் பை யூஸ் பண்ணணும். பை ப்ளஸ் சப்ஜெக்ட். லெட்ஸ் see the example. ஆக்டிவ் வாய்ஸ் ராம் ஈட்ஸ் an apple. Who is doing the action? Ram. So that is a subject. What is the action? Eats. That is a verb. What is receiving the action? An apple, so that is a object. Next passive voice. An apple is eaten by Ram. In passive voice the object comes to the beginning of the sentence. An apple. Look at the verb eats, that is a present tense. An apple is a singular in present tense, so we use is. Verb eat changes to eaten in V3 form. Who did the action? Ram. So we use in passive voice by plus subject, by plus Ram. So follow these rules to change the sentence in passive voice. See one more example. In active voice, the teacher wrote a letter. ஆசிரியர் கடிதம் எழுதினான். It is a past tense. Okay. Who did the action? The teacher, so that is a subject. Wrote, past tense of write. எழுதினான், so அங்கே wrote யூஸ் பண்ணியிருக்காங்க. that is a verb. Next receiving the action a letter, that is a object. Next passive voice. A letter was written by the teacher. passive voice ஓட first rule beginning of the sentence நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும். ஓகே, ஃபைண்ட் த ஆப்ஜெக்ட் இன் சென்டென்ஸ். ஏ லெட்டர். நெக்ஸ்ட்டு பி ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸுன்றதுனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். லெட்டர் இஸ் எ சிங்குலர்.
Write ஓட past participle V3 form written. Next add by plus subject. By plus the teacher. The sentence is a letter was written by the teacher. See one more example using future tense. She will complete the project. The person is she, so that is a subject. Will complete, it is a future tense, so that is a verb. Receiving the action, project, so that is a object. In passive voice, the objects comes to the first place, the project. Next future tense என்றனால will be use பண்ணணும். Past participle of complete, completed. By plus subject, so by plus her. Subject she use பண்ணுறதுனால நம்ம pronoun herன்ற வேர்டை passive voiceல change பண்ணணும். Okay, these are the examples of active voice into passive voice.